என் அம்மா என் அப்பா. அம்மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. உங்க ஊர்ல புதுசா ஏரி நோன்றதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க பண்ண இந்த உதவிக்கு எங்க ஊர் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னன்னு சொல்லியிருந்தா ஆபீஸ்க்கே நாங்க வந்திருப்போம்ல. அது என்னன்னா, போன முறை என் பையன் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க பொண்ணை பார்த்திருக்கான். எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளை அனுப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பொண்ணு இல்லைங்கிற குறைய நாங்க தீர்த்துப்போம். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஆனா நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்களோன்னு தான் கேட்கல. இதுல நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கு மருமகனாக என் பையன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லங்க, என் பொண்ணுதான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணுகிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சுமா. என் பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கடா? ஒன்னும் இல்லம்மா, முறுக்கு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாருமே இல்லையா? அதான் தனியா இருக்கேன். தனியா இருக்கிறதுக்கு பதிலா டிவி ஆன் பண்ணி ஜாலியா ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம்ல. வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாரும் இல்லல்ல, எப்படி டிவி பாக்குறது? அப்ப படிக்க வேண்டியதானே? டி மக்கு சம்பிராணி, வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாரும் இல்லன்னு சொன்னா உனக்கு புரியாதா? வீட்டுல அம்மா தாசனா யாரும் இல்லைன்னா நான் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து வீட்டு ஃபுல்லா உனக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணுமா? டே மக்கு, போன வை. என்னடா இவ வீட்டுல யாரும் இல்லைன்னு எனக்கு போன் பண்றா, நான் என்ன பண்றது? அம்மா புஷ்பா தாசனா இல்லைன்னு சொன்னா பல்ப் எரியலையா? என்ன பல்புடா? எந்த ஜெனரேஷன்லடா பிறந்த? சி. டேய், என்ன, எதுக்காக வந்திருக்க? அது வீட்டுல அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. என்ன பக்கத்துல வர? அதான் அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. அதுக்கு அது அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. அம்மா என்ன சார் இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பார்ட்டி லேதா புஷ்பா? இருக்கு அம்மா வந்ததும் நல்ல பார்ட்டி சுட சுட குடுப்பாங்க. பசிக்குதுன்னு வந்திருக்கான், விடு. நீ என்ன திரும்ப வந்துட்ட? ஒண்ணும் இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகும்போது சுதாமா வீட்டு மல்லிப்பூ செடி விழுந்துருச்சு. அத கட்டி எடுத்துட்டு வந்தேன். வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். நான் போயிட்டு வரேன். என்ன பூட் கட், நீ போக மாட்டியா? நான் போறேன். இந்த மோப்பனாய் பிடிக்கிற வண்டி வருதான், உன்னை பிடிச்சிட்டு போயிட போறாங்க, பாத்து போ. அடடே, அப்படியா? நீ வரப்ப உன்னை பிடிச்சிட்டு போலியா? அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்புங்க. மகா, நீ புடவை கட்டிக்கிட்டு இந்த மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? அன்னைக்கு ஸ்ரீ புடவை கட்டிட்டு வரும்போது வாயை பொழந்து பாத்துட்டு இருந்த. அவ புடவை கட்டினா அழகா இருப்பா, ஆனா நீ புடவை கட்டினா அழகே நீயா இருப்ப. என்ன? அதான் பொண்ணுங்க புடவை கட்டினா அழகா இருப்பாங்க, ஆனா அந்த அழகே புடவை கட்டினா உன்ன மாதிரி இருக்கும்.